வீடு மீட்டினதால் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சாரதா இருக்காங்க. விஜயை பாராட்டியே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் விஜயை தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து விஜயை பார்க்க வராரு. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா நீங்களா அப்படின்னு, பாட்டி வரலையா தாத்தானோன்னே, இல்லைப்பா நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து சரி வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரி இல்லையாப்பான்னு இதோ இங்கே தான் தாத்தா பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. காவேரி வராங்க. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. காவேரி இவ்வளோ ஓடி வரக்கூடாதுமா அப்படின்னு சொன்னோன்னே, சாரி தாத்தா உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு தாத்தா, எப்படி தாத்தா இருக்கீங்கன்னொன்னே, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. காவேரிக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்தோன்னே முகம்லாம் எவ்வளோ மலர்ச்சியாக இருக்குது பார்த்தியா, என்ன தான் நம்ம நல்லா பார்த்துக்கினாலும் அவங்க வீட்டு ஆளுங்க மேலே தான் அக்கறை போயிட்டுருக்கு காவேரிக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எப்போவுமே என் தாத்தா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய இருக்குது அப்படின்னோடனே, என் பேத்தி எப்போவுமே என்னை மறக்கவே மாட்டா, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நாளாக என்னை மறந்துட்டா அப்படின்னோடனே, ஏன் தாத்தா அப்படிலாம் சொல்கிறீங்க, முன்ன மாதிரியா இருக்குது, இப்போ நீ வந்து இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்க, ஆனால் என்ன அதை பற்றி எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறேன், எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசல, எப்படிம்மா அப்படின்றாங்க. தாத்தா மேலே கோவமாம்மா, ஐயோ தாத்தா அப்படிலாம் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. அடுத்து வந்து சரிம்மா நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்றாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க தாத்தா, கொஞ்சம் விஜய் கொஞ்சம் பேசணும் வாப்பா அப்படின்னோடனே தனியாக கூட்டின்னு போய் பேசுகிறாரு. என்ன தாத்தா என்ன ஆச்சுன்னொன்னே, ஏன் விஜய் இப்படி பண்ணுற, எல்லா இடத்துலையும் வேலை கேட்டு வந்து இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு வரியாமே, அங்கே வந்து என்னப்பா நடந்தது, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னா, தாத்தா நிறைய இன்டர்வியூக்கு போய் பார்த்தேன் தாத்தா, எல்லாம் ஓவர் குவாலிஃபைன்றாங்க. ஆமாப்பா இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிட்ருக்க, எப்படிப்பா ஒன்றை வந்து வேலையில் சேர்த்துப்பாங்க, அதனால தான்ப்பா அப்படி சொல்கிறாங்க, அதுக்காக நீ வேலையெல்லாம் போய் கஷ்டப்படணுமா விஜய், இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குல்ல, கம்பெனி எடுத்து நடத்துப்பா, நான் அதனால் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அது உங்ககிட்டே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறேன், என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்றாங்க. என்ன தாத்தா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறது, ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கள் தாத்தா, நான் வந்து நிற்கிறேன், ஆனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் மைண்டு அப்செட்டாக இருக்குது தாத்தா, அதனால் கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், அப்படிலாம் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதையாவது பண்ணு விஜய், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆகுது ஆரம்பி, தாத்தா வந்து வந்து கடனாக கொடுக்குறேன்ப்பா, நீ வேணால் திருப்பி கொடுத்துரு உனக்கு பிரச்சனை இருந்தா அப்படின்னோடனே, எல்லாம் ஓ சொத்து தான், நீ கடனை வாங்கினாலும் சரி எடுத்துக்கினாலும் சரி ஒன்று பண்ணோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தாத்தா பார்த்துக்கலாம் தாத்தானவங்க. இல்லை தாத்தா திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம், ஒன்றும் இல்லை விஜய், காவேரிக்கு வந்து ஸ்கேன்லாம் எடுத்தியாப்பா, குழந்தைலாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது தாத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியாப்பா இதெல்லாம் கூட இருந்து பார்க்கணுன்னு பாட்டிக்கு ரொம்ப ஆசைப்பா, ஆனால் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியே, இங்கே பாருப்பா அதுக்காக எங்களை ஒரே நடியாக ஒதுக்கிடாத, ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க, அதுக்காக தான்ப்பா கேட்குறேன், ஒரே நடியாக ஒதுக்கிட மாட்டேல்ல, அதெல்லாம் இல்லை தாத்தா, ஏன் தாத்தா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு விஜய். இங்கே பாரு விஜய், இந்த வீட்டு விசேஷம்லாம் நிறைய இருக்குது காவேரிக்கு, அதெல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு பாட்டி வந்து ஆசைப்பட்றா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாத்தா எனக்கு புரியல, இல்லைப்பா காவேரிக்கு வளகாப்பு பண்ணணும்ல, அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னோடனே, வளகாப்பு வைக்கணுமா, என்ன தாத்தா திடீர்னு, மாதம் செஞ்சிச்சு போலப்பா, வளகாப்பு கண்டிப்பாக வைக்கணும், அதுக்கு தான் நம்ம வீட்டு சைடாகவே வச்சிடலாமா, நீ என்னப்பா ஒத்துப்பியா ஒத்துக்க மாட்டியா, இதை கூட நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவியாப்பா அப்படின்னோடனே, தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, ஏன் தாத்தா அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக செய்யலாம் தாத்தா, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நான் சொல்கிறேனே அப்படின்றாங்க. இதை கேட்டால் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிப்பா நான் காவேரிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சாரதா கிட்டேயும் காவேரிக்கிட்டேயும் இந்த மாதிரி வளகாப்பை பற்றி பேசுகிறாரு. அதை கேட்ட வந்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வளகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் பேத்திக்கு எங்களுக்கு கண்ணுக்கு நிறைவாக நல்ல மாதிரி வந்து வளகாப்பு பண்ணணும் ஆசைப்பட்றோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க சாரதா, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உடனே வந்து அது வந்து எப்போ வச்சுக்கலாம் ஏது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுன்னு சொல்கிறாங்க வீட்டில், நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா, அப்போ தான் வந்து பாட்டி வந்து பேசுறதுக்கு சரியாக இருக்கும், பாட்டி வந்தால் அவள் ஏற்கனவே வந்து பண்ண வேலைக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுறா, இதெல்லாம் வந்து எப்படி பேசுறது தெரியல அவளுக்கு, அதனால தான் நான் கேட்குறதுக்காக வந்தேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நாங்கள் வந்து யோசிச்சுட்டு சொல்லட்டுமான்றாங்க. யோசிச்சுட்டு என்ன இதுன்னு பார்த்து நல்ல கிழமெல்லாம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம், இந்த விசேஷத்தை எங்கள் பேத்திக்கு நாங்கள் தான் நடத்துவோம், நான் விஜய்கிட்டே சொல்லிட்டேன், விஜய் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு அப்படின்றாங்க. சரிங்க ஐயா உங்கள் மனசுப்படியே நடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இதை கேட்டு வந்து கங்கா, அப்போது காவேரிக்கு தான் முதல்ல விசேஷம் வைப்பாங்களா, எனக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் ஏன் முக்கியத்துவம் இல்லை, நான்லாம் எதுக்கு தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க.